வெல்கம் டு வாண்டர்லிஸ்ட். இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற இடம் ஒகேனக்கல். தமிழ்நாட்டில் தருமபுரிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த அருமையான ஸ்பாட்டை கண்டிப்பாக ஒரு தடவையாவது நம்ம விசிட் பண்ணணும். தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் நடுவில் அமைந்திருக்கிற இந்த இடத்துல தான் காவேரி ஆறு தமிழ்நாட்டுக்குள்ள கடந்து போகுது. இந்த ஒகேனக்கல் இந்த ஸ்பாட்ல நமக்கு பார்க்கறதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கும் என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இங்க காவேரி ஆறு இந்த இடத்துல நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள கடந்து போகிறது. கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு பார்டர் இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த ஆற்று போகிற இந்த இடத்துல அருமையான ஃபால்ஸ் இருக்கு. பரிசல், இந்த பரிசல் சவாரியில நம்ம ஏகப்பட்ட சினிமாவில் நம்ம இந்த இடத்த பார்த்துருப்போம். இந்த பரிசல் சவாரியை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா 4 பேர்த்துக்கு 1500 ரூபா கொடுத்து இந்த பரிசல் சவாரி செய்கிறாங்க. இந்த பரிசல் சவாரி ஏறி உட்கார்ந்து கொஞ்சம் தூரம் போகும் பொழுதே அந்த நீர்வீழ்ச்சி வரக்கூடிய அந்த பகுதிக்கு கூட்டிகிட்டு போய் அந்த இடத்துல ஒரு சுற்றி நம்மளை வேற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை இந்த இடத்துல செய்ய வைப்பாங்க. இந்த பரிசல் சவாரி போகிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக மீன் விற்கிறாங்க. இந்த மீனை வாங்கி சமைக்கிறவங்க இருக்காங்க, அவங்க கையில் இந்த மீனை கொடுத்துட்டோம்னா நமக்கு சமைச்சு ரெடி பண்ணி வச்சுருவாங்க. பரிசல் சவாரி போய் ஒரு 1 hour இந்த பரிசல் சவாரி முடிச்சுட்டு நம்ம வந்தோடனே இங்கே பாடி மசாஜ் ஆயில் ஊற்றி வேற லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பார்க்குறதுக்கே வந்து பயங்கரமாகவும் இருக்குது. அந்த பாடி மசாஜை செஞ்சு முடிச்சுட்டு இங்கே ஓடுற இந்த தண்ணியில் குளிச்சுட்டு, அந்த தண்ணியில் குளித்ததுக்கப்புறம் எடுக்கும் பாருங்கள் பசி, அந்த பசிக்கு நமக்கு ஒரு அருமையான ஃபிஷ் மீல்ஸை சாப்பிட்றதுக்கு இந்த இடத்துல ஆயத்தம் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்குது. ஸோ இந்த சைடில் விழுகிற தண்ணியும் அடுத்த சைடு மலைக்கு நடுவில் ஒரு பிரிட்ஜ் அமைச்சிருக்காங்க. அண்ட் அந்த பிரிட்ஜில் போய் இந்த ஃபால்ஸையும் பார்க்கலாம். அண்ட் இந்த பரிசல் சவாரி செய்கிறாங்கல்ல அந்த இடத்தையும் அந்த ஹேங்கிங் பிரிட்ஜில் இருந்து பார்க்கலாம். ஸோ ஃபால்ஸில் கண்டிப்பாக நம்ம இந்த இடத்துல போய் குளிக்கலாம். அண்ட் தண்ணி வர லெவல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது இப்போதைக்கு. அண்ட் அந்த தண்ணியில் ஃபோர்ஸில் குளிக்கும் பொழுது ஒரு செம ரிஃப்ரெஷிங் மூமெண்ட்டாக நமக்கு இருக்கும். ஸோ இந்த விஷயங்களை நாங்கள் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாமா? ஒகேனக்கல் ஃபால்ஸ் ஏரியாக்குள்ளே வரத்துக்கு எந்த என்ட்ரன்ஸ் டிக்கெட்டுமே கிடையாது. ஆனால் ஒருவேளை நீங்கள் காரில் வரீங்கன்னா பார்க்கிங் சார்ஜஸ் இந்த இடத்துல உண்டு. மெயின் ஃபால்ஸ் சைன் போர்டை ஃபாலோ பண்ணி உள்ளே வந்தோடனே நிறைய கடைகளை பார்ப்பீங்க. இங்கே விற்கிற மீன்கள் இங்கே பிடிச்சதுன்னு சொன்னாலும் சிலர் இதை ஃபார்ம் ஃபிஷ் அப்படின்றாங்க. ஃபிஷ்ஷை வாங்கி க்ளீன் பண்ணுறதுக்கு செப்பரேட்டாக அவங்கக்கிட்ட கொடுத்தா இவங்க க்ளீன் பண்ணி கொடுத்துட்றாங்க. நாங்கள் ஒரு 10 member குரூப்பாக இந்த ட்ரிப் வந்திருக்கோம். இதில் எங்களுக்கு ஃபிஷ்ஷுக்கு மட்டுமே 1100 அண்ட் கிளீனிங்க்கு ஒரு 100 அண்ட் இதை குக் பண்ணி தரத்துக்கு 1700 சார்ஜஸ் வாங்கினாங்க. குக் பண்ணி தரவங்க அவங்களே எங்களுக்கு 2 கிலோ அரிசி வேக வச்சு சாதம் கொடுத்துட்டாங்க. இப்போது பரிசல் ரைட் போகிறதுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம். ஸோ இந்த கவுண்டரில் வந்தீங்கன்னா இங்கே பரிசலுக்கு நம்ம டிக்கெட் வாங்கணும். இங்கே நம்ம டிக்கெட் வாங்கினோடனே இந்த பரிசல் ஓட்டுறவங்க நம்மளை தேடி வந்துடுவாங்க. ஸோ என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு நல்லா சுற்றி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. இப்போ இந்த பரிசலில் ஏறி இந்த பரிசல் ரைடு எப்படி இருந்துச்சுன்றதை பார்க்கலாம். நம்ம பே பண்ணி வாங்கின அந்த ரிசிப்டை கொண்டு இந்த பரிசல் ஓட்டுறவங்ககிட்ட கொடுத்தோன்னே அவங்களுடைய பரிசலை இந்த கரை ஓரமாக இதை எடுத்துகிட்டு வராங்க. அண்ட் நம்மளை இதுக்குள்ளே சேஃபாக உள்ளே ஏற்றி அதுக்கப்புறம் ஆழமான பகுதிக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க. நாங்கள் எக்ஸாக்டாக செப்டம்பர் எண்டில் போனோம். அந்த டைம் பார்த்தோம்னா தண்ணி நிறையா ஃப்ளோ இருந்துச்சு. அண்ட் தண்ணியுடைய அளவும் அதிகமாகவே இருந்துச்சு இந்த இடத்துல. உங்களுக்கு கடைசியில் காசு கொடுத்துருவாங்களா? 600 ரூபா கொடுத்தாங்க. இந்த பரிசலில் நம்ம சேஃபாக ட்ராவல் பண்ணணும் அண்ட் ஓவர்லோட் பண்ணக்கூடாதுன்ற காரணத்தினால ஒரு பரிசலில் 4 பேரை தான் அதிகபட்சம் கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த தண்ணீருக்கு அதர் சைடில் காட்டு பகுதின்றதுனால சில நேரம் விலங்குகளை அங்கே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுடைய படகை ஓட்டிகிட்டு வர்றது பார்க்குறதுக்கு ஒரு முதியோர் போல் இருந்தாலும் ரொம்பவே அனுபவம் வாய்ந்தவர் இந்த படகு ஓட்டுறதுல. இந்த படகு சவாரி அப்போது ஃப்ளோட்டிங் ஷாப்பை பார்க்க முடியும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம இந்த படகு சவாரியோடைய மோஸ்ட் த்ரில்லிங் அண்ட் அவைட்டட் மூமெண்ட் அந்த பகுதிக்கு நம்ம கடந்து போக போகிறோம். எதிர்த்தாப்பில் அந்த அடர்ந்த காடை பாருங்கள். இப்போ நம்ம தமிழ்நாட்டு சைடில் இருக்கக்கூடிய ஃபால்ஸுக்கு அருகாமையில் நம்ம போக போகிறோம்.
இந்த படகு சவாரி எப்படி தமிழ்நாட்டு சைடில் இங்கே இருக்கோ அதே மாதிரி அதர் சைட் கர்நாடகா சைட்லேயும் இருக்குது. அது வந்து 5 ஃபால்ஸ் வரைக்கும் போவாங்களாம். மேலே பார்க்குறோம்ல, இந்த ஹேங்கிங் பிரிட்ஜில் மக்கள் வந்து நின்று இந்த படகு சவாரி, இந்த தண்ணி போகிறத பார்த்து ரசிக்கும்படி வச்சுருக்காங்க. ஃபால்ஸ்க்கு அருகாமையில் வந்துட்டோம். எழுத்தாப்பில் இருக்கிற இடத்துல குளிக்க அனுமதி இல்லை. ஆனால் இந்த சைடில் தண்ணி ஓடுது பார்த்தீங்களா, இந்த இடத்துல குளிக்கிறதுக்கு அனுமதி உண்டு. இந்த இடத்த கடந்து அந்த ஃபால்ஸ் பகுதிக்கு நம்ம போகும்பொழுது வேறு லெவல் ஃபீலுங்க. அங்கே எழுத்தாப்பில் ஒரு படகை செம்மையாக சுத்த விட்ருக்காங்க பாருங்கள். இந்த மெயின் ஃபால்ஸ் பக்கத்தில் போய் அந்த இடத்த பார்த்துட்டு அதுக்கப்புறமா எங்கள் படகையும் சுற்றி விட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு அட்டகாசமான மொமெண்ட்டுக்காக இந்த படகு சவாரி எத்தனை தடவை வேணாலும் நம்ம கேனடிக்கு வந்து நம்ம இருக்கலாம். உங்களில் நிறைய பேர் இந்த இடத்துக்கு, இந்த ஃபால்ஸ், இந்த படகு சவாரி இதெல்லாம் போய் ஒரு வேளை உங்களால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் உங்களுக்காக தான் ஸ்பெஷலாக இந்த வீடியோ. இப்போ அந்த பெரியவங்க எங்கள் படகை அவர் சுற்றி விட போகிறாரு. சுற்றி முடித்ததுக்கப்புறம் இப்போ நம்ம இங்கேருந்து நம்ம பக்கத்தில் இருக்கிற மணல்மேடு பகுதிக்கு போக போகிறோம். ஏன்னா அங்கே இருந்து எழுத்தாப்பில் தெரிகிறது எல்லாமே கர்நாடகா பகுதி. இந்த இடத்துல நிறைய குரங்குகள் இருக்குது. அண்ட் இந்த குரங்குகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணியில் ஜம்ப் பண்ணி ஸ்விம் பண்ணிலாம் போகுதுங்க. இந்த பரிசல் சவாரியோடைய டோட்டல் டியூரேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 1 hour ஆகுது. ஸோ நமக்கு இன்பிட்வீனில் நமக்கு பசிக்கும் அப்படின்னா இங்கேயே வந்து பரிசல்லையே நமக்கு உணவுப் பொருட்களை கொண்டு வராங்க. இந்த இடம், இந்த அருவியோடைய சத்தம், இந்த காடு அப்படின்னு சொல்லி இந்த இடமே அட்டகாசமாக இருக்குது. இப்போ நம்ம கர்நாடகா சைடில் இருக்கக்கூடிய இந்த காவேரி ஆறு அண்ட் அந்த ஒகேனக்கல் பகுதிக்கு நம்ம போயிட்டுருக்கோம். எழுத்தாப்பில் தெரிகிற அந்த காடு வந்து வீரப்பன் வாழ்ந்த காடு அப்படின்னு இந்த பெரியவர் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தார். கர்நாடகா சைடில் இருக்கக்கூடிய அந்த மணல் திட்டு அந்த சைடில் கொஞ்சம் நேரம் நிப்பாட்டுவாங்க. அண்ட் இங்கேருந்து நம்ம 5 ஃபால்ஸுக்கு நம்ம கூட்டிகிட்டு போகிறேன்னு ஒரு ஆஃபர் கொடுப்பாங்க. ஆனால் 5 ஃபால்ஸுக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொன்னால் கர்நாடகா சைடுக்கு அவங்க வந்து பே பண்ணணுமா. அதனால் நம்மக்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கேட்பாங்க. விருப்பம் இருந்தால் அந்த சைட் போகலாம். பட் நாங்கள் வந்து ரிட்டர்ன் வந்துட்டோம். இந்த பரிசலில் போய் அந்த நீர்வீழ்ச்சி, அதுக்கப்புறம் அந்த காட்டு பகுதி இதெல்லாம் பார்த்துட்டு வர்றது வந்து ஒரு அருமையான அனுபவமாக இருந்துச்சு. முக்கியமாக ஒரு விஷயத்தை நம்ம நோட் பண்ணணும். இந்த பரிசலை ஓட்டுறாங்கல்ல, இவங்க இந்த பரிசலை ஓட்டுற இந்த முறையை வந்து நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல ஒரு கட்டை ஒன்று வச்சுருக்காங்க. அந்த கட்டையில் அவங்களுடைய காலை அந்த இடத்துல அந்த கட்டைக்கு மேலே வச்சு அவங்க அந்த உட்கார்ந்துருக்கிற பொசிஷன், அந்த படகை அந்த துடுப்பை அவங்க போடுற விதம், இதுவே வந்து நம்ம இங்கே அப்சர்வ் பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது. இந்த ஸ்பாட்டுக்கு ரீச் ஆகி நம்ம மீனை வாங்கி க்ளீன் பண்ணி சமைக்கிறவங்க கையில் கொடுக்குறதுக்கே ஒரு 45 minutes ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த 1 hour இந்த பரிசல் சவாரி. இந்த பரிசல் சவாரி முடிஞ்சோடனே அடுத்து என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்ருப்போம். கண்டிப்பாக இந்த டைமிங்குள்ளே அவங்க சமைச்சு சாப்பாடெலாம் ரெடியாக இருக்காது. கரைக்கு வந்தோடனே நேராக அந்த சமைக்கிறவங்கக்கிட்ட போய் சாப்பாடு உடைய ஸ்டேட்டஸை என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல அடுத்து நம்ம ஆக்டிவிட்டி செய்யலாம் அப்படின்னா அது பாடி மசாஜ். கவர்மெண்ட் ஆத்தரைஸ் பண்ணியிருக்கிற ரேட்டு சார்ஜஸ்ன்னு பார்த்தோம்னா பெர் பர்சனுக்கு 400 இவங்க சார்ஜ் பண்ணலாம். பட் சிலர் அதையும் தாண்டி 800, 1000, 1200 அப்படின்னும் சார்ஜஸ் சொல்லுவாங்க. மசாஜ் ஏரியாவை தாண்டி நம்ம போகும்போது இந்த ஃபிஷ் ஃப்ரை அண்ட் ஸ்நாக் ஐட்டம்ஸ் இந்த இடத்துல நிறைய விற்றுட்ருப்பாங்க. ஆயில் மசாஜை முடித்தவங்க சிலர் இங்கேயே இந்த ஆறு ஓடுற இந்த இடத்துலையே வந்து அவங்க குளிக்கிறாங்க. இப்பயே இந்த ஓடுற தண்ணியோடைய அளவு ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஆனால் கர்நாடகாவில் தண்ணி திறந்து விடும் பொழுது இந்த இடத்துல அளவு, நீரோட்டத்துடைய அளவு வந்து இன்னும் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க.
இந்த பாத்வே வழியாக நம்ம போனோம்னா நம்ம அந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் அண்ட் ஃபால்ஸ்க்கு நம்ம போய் சேரலாம். ஆனால் முக்கால்வாசி மக்கள் இந்த ஆறு பகுதியிலேயே வந்து அவங்க எல்லாம் டிப் பண்ணிடுறாங்க. இந்த இடத்துல இருந்து கடந்து போகிற தண்ணி தான் அங்கே அருவியாக கொட்டுது. ஸோ அந்த இடத்துல எப்படி இருக்குன்னு இப்போ போய் பார்க்கலாம். இந்த அருவியில் இப்போ நல்ல ஒரு குளியலை போட்டுட்டு நம்ம வந்தோம்னா நம்மளுடைய சாப்பாடு ரெடியாக இருக்கும். இங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்குன்னு தனியாக ஒரு ஏரியா வச்சுருக்காங்க. பட் அந்த இடத்துல நம்ம நுழையிறதுக்கு பெர் ஹெட்டுக்கு சார்ஜஸ் வச்சுருக்காங்க. எங்கள் கேங் ஃபுல்லாக இங்கே உட்காந்து திருப்தியாக சாப்பிட்டோம்.